அனைவருக்கும் வணக்கம். நம்ம தினந்தோறும் பிஜிடிஆர்பி, யூஜிசி நெட்டு செட்டு, காலேஜ் டிஆர்பி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்ஸ் இது போன்ற தேர்வுகளுக்கு காமர்ஸ் அப்படிங்கிற பாடத்திலிருந்து ஒவ்வொரு யூனிட்டாக ப்ரீவியஸ் இயர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு, அதே போல் மோஸ்ட்லி இம்பார்ட்டண்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நாம் பார்த்திங்கன்னா யூனிட் 8 அப்படிங்கிறது மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற யூனிட் தான் நம்ம இப்போ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம். த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தி எக்ஸ்சேஞ்ச் கான்செப்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் டேஷ் அண்ட் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு ஆன்சர் செல்லர் அண்டு பையர். தி எக்ஸ்சேஞ்ச் கான்செப்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் டேஷ் அண்ட் டேஷ் அப்படின்னா செல்லர் அண்டு பையர் அப்படிங்கிறது. மார்க்கெட்டிங் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆன் நீட்ஸ் ஆஃப் தி பையர் வேரஸ் செல்லிங் ஸ்ட்ரெஸ் ஆன் த நீட் ஆஃப் செல்லருங்க. இதில் ரெண்டு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செல்லர் தான் பையரை ஸ்ட்ரெஸ் பண்ணும், வேரஸ் செல்லிங் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் செல்லர் அப்படிங்கிறதான் ஸ்ட்ரெஸ் பண்ணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ fill in the blanks அந்த மாதிரி ஃபைண்ட் த ட்ரூ ஸ்டேட்மெண்ட் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஃபைண்ட் த ட்ரூ ஸ்டேட்மெண்ட். இதில் மார்க்கெட்டிங் இன்வால்வ்ஸ் டீம் ஒர்க் அப்படிங்கிறது அந்த இடத்துல ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஃபோர்த்து கொஷின் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஹவு டு யூ டிஸ்டிங்யூஸ் மார்க்கெட்டிங் அண்ட் செல்லிங் அப்படி சொல்லி பார்த்தோன்னா, செல்லிங் அப்படிங்கிறது இஸ் எ பார்ட் ஆஃப் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்கில் ஒரு பார்ட்டு தான் நம்ம செல்லிங் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ கொஷின் நம்பர் 5, விச் ஒன் ஆஃப் தி இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் மார்க்கெட்டிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கைடிங் த ஃபண்டிங் ஏஜென்சிஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல மார்க்கெட்டிங்கோட ஃபங்க்ஷன் கிடையாது. ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கஸ்டமர் நீட்ஸ் கண்டிப்பாக வரும். தென் ப்ராடக்ட் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக வரும். கம்யூனிகேட்டிங் கண்டிப்பாக வரும். ஸோ எது மார்க்கெட்டிங்கோட ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைடிங் த ஃபண்டிங் ஏஜென்சிஸ் அப்படிங்கிறது கிடையாது. 6th ஒன், இன் மார்க்கெட்டிங் செல்லிங் அண்ட் பையிங் வுட் பி கால்டு, இதை தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். மார்க்கெட்டிங், செல்லிங் அண்டு பையிங். ஸோ இந்த ஃபங்க்ஷனை என்ன ஃபங்க்ஷன் சொல்கிறோன்னா எக்ஸ்சேஞ்ச் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். 7th ஒன், அக்கார்டிங் டு பீட்டர் ட்ரக்கர் தி ஃபோக்கஸ் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் நாட் பட் அப்படின்னு சொல்கிறார். அதாவது பிஸ்னஸ் இஸ் நாட் அ ஃபோக்கஸ் ஆஃப் ப்ராஃபிட் பட் கஸ்டமர்ஸ். நம்ம லாபம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் நம்முடைய நோக்கம் இல்லை, கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது பீட்டர் ட்ரக்கரோட பிஸ்னஸ் பற்றிய குறிப்பு அப்படிங்கிறது. ஸோ 8வது கேள்வி அப்படிங்கிறது பார்க்கலாம். 8th ஒன் அப்படிங்கிறது, த நீட் ஆர் வாண்ட் ஃபார் அ பர்டிகுலர் ப்ராடக்ட் பிகம்ஸ் எ டிமாண்ட் வென். ஸோ வென் இட் இஸ் பேக்டு பை பையரோட பவர். ஸோ வென் இட் இஸ் பேக்டு பை பையிங் பவர் அப்படிங்கிறது இருக்கும்போதில் தான் இந்த நீட் ஆர் வாண்ட் ஃபார் பர்டிகுலர் ப்ராடக்ட் அப்படின்றது பிகம்ஸ் டிமாண்ட் ஆகுது. அந்த பர்ச்சேசிங் பவரை பொறுத்து தான் ஒரு டிமாண்டுங்கிறது கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். 9th ஒன், சோசியல் மார்க்கெட்டிங் கான்செப்ட் இஸ் பேஸ்ட் அப்பான். சோசியல் மார்க்கெட்டிங்னாவே என்ன அப்படின்னா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் கஸ்டமரோட வெல்ஃபேர். கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும், கஸ்டமரோட வெல்ஃபேர் இருக்கணும், அதுதான் சோசியல் மார்க்கெட்டிங். 10th ஒன், விச் ஆர் தி ஃபாலோயிங் இஸ் ஆர் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் அப்படின்னா கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைங் த கஸ்டமர்ஸ் அண்ட் இன்க்ரீஸிங் டிமாண்ட் இருக்கணும், கிரியேட்டிங் குட்வில் ஃபார் த ஆர்கனைசேஷன் இருக்கணும், ப்ரொவைடிங் பெட்டர் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்கணும். எல்லாமே சரிங்க. இதுக்கான ஆன்சர் ஆல் தி அபோவ் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ வி ஹவ் டிஸ்கஸ்டு த ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின்ஸ். இட் இஸ் அ மாடல் ஃபார் அப்கமிங் அந்த மாதிரி இருக்கக்கூடிய எம்சிக்யூ டிஸ்கஷனுக்கு. ஸோ முதல் 10 கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தொடர்ந்து எல்லா யூனிட்டுக்குமே நம்ம அடுத்தடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது. ஸோ டோட்டலாக நம்ம ஒரு 3000 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது. ஸோ வரக்கூடிய ஏபி எக்ஸாம்ஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் இந்த டிசம்பர் 20th வருது. அதுக்கு ஒரு 2000 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச். டாக்டர் ஹரிகரன், தெண்டல் ஐஏஎஸ் அகாடமி, காரைக்குடி.